வரைக்கும் நான் கார்டன் வச்சதுலேருந்து இந்த இதை வச்சதே இல்லை. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ரொம்ப நல்லா இருந்துச்சு, அழகாக இருந்தது. சரி எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம். அச்சுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த பாருங்களேன் யூனிகார்னோடது. பட் 2 to 3 இயர்ஸ்னு போட்டாங்க. பாருங்க 44 தான். நல்ல ஒரு பாஷாக ஜாப்லாம் போகிறாங்கன்னா இது மாதிரி போட்டுட்டு இது வந்து டாப்பு பேண்ட்டு ரெண்டும் சேர்ந்த மாதிரி இருக்கும். சீரியலுமே சேர்த்து 9 ரியல் தான் வந்துச்சு. பாத்ரூம் மேட்டு இது வந்துட்டு 2 பீஸ் செட்டு. இது வந்து 6 ரியல் வந்துச்சு. இது வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து ஒரு vlog தான் பார்க்க போறோம். என்ன vlog அப்படின்னா ஷாப்பிங் போயிட்டு வந்துட்டு இருந்தோம். ஸோ நாங்கள் என்னென்ன திங்ஸ் வாங்கினோம், அங்கே ஷாப்பிங்கில் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பார்க்கலாம். ஓகே வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோட சேனலை முதல் தடவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெல்கம் டு விசாகட் மாம்ஸ் லைஃப் ஸ்டைல். இட்ஸ் மீ ரஞ்சனி. இன்னைக்கு நம்ம கார்டனில் வந்து பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை சூப்பராக இருக்குது, ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம். அதோட மேலே பார்த்தீங்களா இது என்ன செடின்னு கேட்டுட்டு இருந்தேன்ல, அதுக்கான ரிசல்ட் வந்துருச்சு. உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. ஆமா, எல்லாருமே தப்பா சொன்னாங்க, நான் தான் கரெக்டா சொன்னேன். ரிசல்ட் வந்துருச்சு. உங்களுக்கு என்னன்னு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. அழகா பூ வச்சிருக்குங்க. இது வரைக்கும் நான் கார்டன் வச்சதுல இருந்து இந்த இதை வச்சதே இல்லை. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். வீக்கெண்ட் பார்த்தீங்கன்னா ஒன்று இல்லைங்க, 2 இடத்துல வந்து ஷாப்பிங் வந்து போயிருந்தோம். அது ரெண்டுமே எந்தெந்த இதுன்னு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒன்று வந்துட்டு நான் போய் எனக்கு ரொம்ப ஃபீல் ஆயிடுச்சு, சரி என்னடா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுவும் எதனால் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். அடுத்து இன்னொரு இதை பார்த்துட்டு நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க, என்னை கண்டிப்பாக திட்டுவீங்கன்னு நினைக்கிறேன். பட் அதுக்கான ஆப்ஷனும் நான் சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் அது மாதிரி பண்ணுங்கள் சரியா. ஒரு 3 மணி 4 மணி போலலாம் பார்க்கிங்கில் நல்லா ஃப்ரீயாக இங்கெல்லாம் கிடைக்கும். அதுக்கு மேலே ஒரு 5-6 மணிக்கு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சரியான ரஷ்ஷா இருக்கும். டேக் டைவர்ஷன் நம்ம சுத்திக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும். இப்போ டைம் பாத்தீங்கன்னா 4 மணி தாங்க ஆகுது. 5 மணிக்கெல்லாம் பாத்தீங்கன்னா செம்மையா இருட்ட ஆரம்பிச்சிருது. இப்பயே பாருங்க சன்செட் ஆகுற மாதிரி போயிடுச்சு. நாளைக்கு வந்து எதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னா வின்டர் கலெக்ஷன் வந்து ஷாப்பிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா குளிர ஆரம்பிச்சிட்டோம்ல, அதனால கொஞ்சம் குட்டீஸ்க்கு வந்து ஃபுல் ஹேண்டு அந்த மாதிரி எடுக்கலான்ட்டு. முன்னாடி வந்து கொஞ்சம் எடுத்தோம், பட் இப்போ இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கலாம் அப்படின்னு. ஸோ அப்படியே ரேண்டமாக கலெக்ஷன்ஸ் எல்லாம் எங்கே எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். அது என்னவோ எனக்கு தெரியல, நாங்கள் நிறைய இடம் போவோம். ஆனால் இந்த இடம் வந்துன்னு வச்சுக்கோங்களேன் பல ஷாப் இருக்குது, அதனால் செட் ஆயிரும் வாங்கிடுறது. பாப்பாக்கு ஏதாவது பார்க்கலாம் அப்படின்ட்டு தாங்க வந்திருக்கோம். இந்த வின்டர் ஜாக்கெட் பார்த்தீங்கன்னா 79 வருது. ஆனால் பார்க்க அழகாக இருக்குது. இதுவுமே நல்லா குளிருக்கு ஏற்ற மாதிரி இதுவாக இருக்குது, மொத்தமாக இருக்குது. இது வந்து 65 ரியல் வருது. பார்க்க நல்லாயிருக்கு. ஃபுல்லாக குட்டீஸ், அதாவது அச்சு சைஸ் இருக்க குட்டீஸ்க்கான கலெக்ஷன். இது அப்படியே காமிக்கிற பாருங்கள். பட் மினிமமே பார்த்திங்கன்னா 50 அதுக்கு மேலே தான் வருது. 50 கூட இல்லை, 55க்கு மேலே தான். இதோ இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள், இதெல்லாம் எபவ் 55 ரேஞ்சு. முயல் குட்டி மாதிரி இது வந்து 65 ரியல் வருது. இது வந்து நைட் ட்ரெஸ் மாதிரி இருக்குது. ஸோ இது எவ்வளோ வருதுன்னா 35 ரியல் வருது. டிஷர்ட் பேண்ட் 2 சேர்த்து. இது வந்து கொஞ்சம் மொத்தமாக இருக்குது, இது 45 வருது. இது எல்லாமே வந்து குளிருக்கு ஏற்ற மாதிரி டிஷர்ட்டு சைஸ் வரியாக வச்சுருப்பாங்க. 1 எடுத்தோன்னா 39, 2 எடுத்தோம் அப்படின்னா 59. இது ஃபுல்லாக வந்து அதுக்கு மேட்ச் பண்ணிக்கிற மாதிரி பேண்ட் எல்லாம் இருக்குது. இதுவுமே நல்லா குளிருக்கு ஏற்ற மாதிரி இருக்குங்க. இது வந்து 35 ரியால்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது இந்த பேண்ட் எல்லாமே. அச்சுக்குட்டிக்கு ஏற்ற மாதிரி டிஷர்ட்டு, அதாவது வந்து 2 இயர்ஸ்லேருந்து இங்கே வந்து ஸ்டார்ட் ஆகுது டிஷர்ட்டு பேண்ட்டு அந்த மாதிரி. இது எவ்வளோ வருது அப்படின்னா 22 ரியால்லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க இந்த டிஷர்ட்டு. இப்போ தான் நாங்கள் இதில் ஒன்று எடுத்தோம், 25 வருது. இது ரொம்ப நல்லா இருந்துச்சு, அழகாக இருந்தது. சரி எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம். அச்சுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த பாருங்களேன் யூனிகார்னோடது. பட் 2 to 3 இயர்ஸ்னு போட்டாங்க. ஸோ அதனால தான் எடுக்கல. நல்ல ஃபினிஷிங் சூப்பராக கொடுத்துருக்காங்க, பார்க்கவே ரொம்ப பிடிச்சிருந்தது. இது எல்லாமே வந்து நியூ கலெக்ஷன் சைடு வந்து இருக்குது. நிறைய வின்டர் ஜாக்கெட்ஸ் அந்த மாதிரி வச்சுருக்காங்க. ரேட் வந்து அஃபோர்டபுள்னு சொல்ல முடியாது. பட் வின்டர் கலெக்ஷன் வேணும் அப்படின்னா புதுசாக டிஃப்ரெண்ட்டாக வேணும்னா பார்க்கலாம். நாங்களும் கொஞ்சம் எல்லாம் எடுத்திருக்கேன், அது என்னென்னட்டு காமிக்கிற வீட்டுக்கு போய். இப்போ இந்த கலெக்ஷன் எல்லாம் காமிச்சல, இது வந்து எந்த ஷாப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட் டேகு. ஸோ இங்கே தான் வந்து கலெக்ஷன்ஸ் எல்லாமே காமிச்சேன். மெயினாக ரெட் டேக் பொறுத்த வரைக்கும் இன்னொன்று வந்து குவாலிட்டி வைஸும் சூப்பராக இருக்கும். நான் வந்து குட்டீஸ்க்கு வந்து R&B எனக்கு செட் ஆகும். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ரெட் டேக் எனக்கு செட் ஆகும். ஸோ அதுக்காகவே மேக்ஸிமம் வந்துட்டு இங்கே வந்துடுறது. குட்டீஸ்க்கு இருக்க மாதிரியே தாங்க. பெரிய குட்டீஸ் இருக்காங்களே விசாகன் சைஸ், அப்புறம் நம்மளுக்கு அவங்களுக்கும் அப்படி தான். இந்த மாதிரி டிஷர்ட் வந்து 1 எடுத்தோன்னா 22 வரும், 2 எடுத்தோன்னா 40, அந்த மாதிரி ஆஃபர் எல்லாம் இருக்குது நிறைய. நீங்கள் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். எங்களுக்கு கொஞ்சம் டைம் இல்லை, அதனால தான் சரின்ட்டு
அச்சுக்குட்டியோட சைட் போயிட்டு அதுக்கப்புறம் அவர் டிஷர்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அதை முடிச்சுட்டு வந்தாச்சு உடனே. இந்த ஷாப்பில் வந்து எனக்கு ஒரு விஷயம் ரொம்ப கஷ்டமாக போச்சு. நானுமே டிஷர்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் என்னாச்சு அப்படின்னா என்னோடய சைஸ்க்கு டிஷர்ட்டே கிடையாது. ரொம்ப வந்து டைட்டாக இருக்குது. சரி நெக்ஸ்ட்டு சைஸ் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா அந்த சைஸே இல்லை அப்படின்ட்டாங்க. கடல்லே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. சரி ஓகே அப்புறம் பார்ப்போம் அப்படின்னாச்சு. எனக்கு ஏற்ற மாதிரி இங்கே ஒரு ஷாப்பில் வந்து எல்லாமே கிடைக்குங்க. அதையும் காமிக்கிறேன். அங்கே தான் நான் வந்து நைட் ட்ரெஸ் வாங்கினேன். ஸோ அது மாதிரி நிறைய வாங்கியிருக்கேன். பட் உங்கள்கிட்ட காமிச்சதில்லை. ஸோ இன்னைக்கு காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த சைடு எல்லாம் நல்லா ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. இங்கே ரேட் பார்த்திங்கன்னா ரொம்பவே அஃபோர்டபுள் ப்ரைஸில் தாங்க இருக்கும். பாருங்கள் இது 29 ரியல் தான். நல்லா இருக்கு பாருங்கள், சூப்பராக இருக்குது. ஸோ இந்த லாங் ட்ரெஸ்ஸும் பார்த்திங்கன்னா 29 ரியல் தான். நல்ல ஒரு பாஷாக சூப்பராக இருக்கும் இங்கே. பட் இதெல்லாம் கொஞ்சம் அதிகம் போல். இது 36 போட்டிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 49 ரியல் வருது. இது இங்கே என்ன ஒரு பெனிஃபிட்னா நல்ல பெரிய பெரிய சைஸ் கூட கிடைக்குங்க. அதனால் எனக்கு இங்கே வந்து அப்படின்னா ட்ரெஸ்ஸு கொஞ்சம் செட் ஆகிடும். ஸோ இதெல்லாம் நல்லா ஃபுல்லாக லாங் கவர் ட்ரெஸ்ஸு, ஃபுல் ஹேண்ட். இது வின்டருக்கு ஏற்ற மாதிரி எல்லாம் மாற்றி வச்சுருக்காங்க. லாஸ்ட் டைம் இங்கே தாங்க எடுத்தேன் நைட் ட்ரெஸ்ஸு. இப்போ எல்லாம் மாற்றிட்டாங்க போல். வின்டர் வந்திருக்குல்ல, சாரி வின்டர் வரப்போகுதில்ல, அதனால எல்லாமே வந்து இந்த ஸ்வெட்டர் அந்த மாதிரி இதெல்லாம் டிசைனாக வச்சுருக்காங்க. ஃபுல்லாக சுற்றி பார்த்தாச்சு. இங்கேயும் டிஷர்ட் கிடையாது. எல்லாம் ஃபுல்லு இதுவாக வச்சுருக்காங்க. ஏன்னா வின்டர் இதனால. சரி ஓகே, அடுத்தது எது கைவிட்டாலும் நம்மளை வந்து மேக்ஸ் வந்து கைவிடாது. மேக்ஸில் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அங்கே போய் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. ட்ரெஸ் எல்லாமே வந்து 34 ரியல் வருது. இந்த இதில் நிறைய கலர்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. வின்டர் ஜாக்கெட் பாருங்களேன், நல்லா பெருசாக சூப்பராக இருக்குது. இது எவ்வளோ தெரியுமாங்க? 57 தான் போட்டிருக்காங்க. நல்லா கம்மியாக இருக்குது. 57.5 அவ்வளோதான். இது வந்து பிங்க் கலர். இது நல்ல ஒரு லைட் பிங்க்கு. இதுவுமே வந்து வின்டர் ஜாக்கெட்டுமே 55 தான் போட்டிருக்காங்க. ரேட் எல்லாமே கம்மியாக தாங்க இருக்கும். இங்கே மெயினாக வந்து நிறைய கலெக்ஷன்ஸும் கிடைக்கும். இதெல்லாம் பாருங்கள் 44 தான். நல்லா ஒரு பாஷாக ஜாப்லாம் போகிறாங்கன்னா இது மாதிரி போட்டுட்டு போகலாம். நல்லா இருக்குது. 40 ரியலுக்கு நல்லா ஒர்த் இல்லை. இது மாதிரி நல்லா டிஃப்ரெண்ட்டான கலெக்ஷன் பார்க்கணும் அப்படின்னா இந்த ஷாப்புக்கு வாங்க. ஷாப்போட நேம் எல்லாமே சொல்கிறேன் உங்களுக்கு. இந்த பேண்ட்டெல்லாம் பார்த்திங்கன்னா 10 ரியல் தான். இதெல்லாம் இப்போ ஆஃபர் போட்டிருக்காங்க. இந்த பேண்ட்டும் வந்து 10 ரியல் தான். இது வந்து 13 ரியல் வருது பேண்ட்டு. இது கொஞ்சம் பெரிய சைஸ் பேண்ட்டு. இந்த ஷாப்போட பேர் என்ன அப்படின்னா அல்சி ட்ரேடிங். இங்கே தான் வந்துட்டு நான் மேக்ஸிமம் எனக்கு சைஸ் செட் ஆகலைன்னா இங்கே பார்த்தோன்னா டிஃப்ரெண்ட் கலெக்ஷன் கிடைக்குங்க. மெயினாக லாஸ்ட் டைம் எனக்கு நைட் ட்ரெஸ்ஸில் எங்கேயோ பார்த்தோம். டிஃப்ரெண்ட்டாக போடலாம், எப்போ பாரு நைட்டி போட்டுட்டு இருக்கிறதுக்கு போடலான்னு சொல்லிட்டு பார்த்தோம். பட் எங்கேயுமே கிடைக்கல. எனக்கு இங்கே தான் கிடச்சிது. நான் ஒரு 2 செட்டு நைட் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்தேன். ஒரு செட்டு வந்து 30 ரியல் வந்துருந்துச்சு. நல்லாயிருக்கு. குவாலிட்டி வைஸும் சூப்பராக இருந்தது. அது வின்டர் கலெக்ஷன் இது மாதிரி கோட்டு எல்லாம் வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு தடவை வந்து விசிட் பண்ணி பாருங்கள். ரேட் வந்து உங்களுக்கு கம்மியாக தான் இருக்கும். இது 20 to 40% ஆஃபர் வந்து சேலில் போய்கிட்டு இருக்கீங்க. பேபிஸ் அண்ட் மோர்னு ஒரு ஷாப் இருக்குது. இங்கே வந்து 30% ஆஃபர் வந்து போட்டிருக்காங்க. ஹோம் ஆர் அஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க இல்லையா. இதில் வந்து நம்ம வீட்டுக்கு டெக்கரேட்டிவ்ஸு, வீட்டுக்கு தேவையான ஐட்டம்லாம் இருக்கும். இங்கே வந்து 20 to 50% ஆஃபர் வந்து போட்டிருக்காங்க. நம்மளுக்கு ஆஃபர்னு போட்டு எதையாவது வாங்கணும் அப்படின்ற மாதிரி டெம்ட்டை ஏற்றி விட்டுறாங்கப்பா. இது எல்லாம் நாங்கள் எந்த இது வந்து வந்திருந்தோம் அப்படின்னா எஸ்தான் மால், வக்ராவில் இருக்க எஸ்தான் மால்குள்ளே இருக்க ஷாப் தான் இப்போ எல்லாமே பார்த்தோம். இப்போ டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக 5 மணி ஆகுது. 5 மணிக்கு வானம் எப்படி இருக்குது பாருங்கள். 1 ஹவர்லேயே வந்துட்டோம். நம்ம 4 to 5 வரைக்கும் தான் டைம் ஃபிக்ஸ் பண்ணோம். அதுக்கேற்ற மாதிரியே வந்தாச்சு. ஏதோ 6 மணி ஃபீல் தருது. 5 மணிக்கே 4:45 இது மாதிரி நல்லா இருட்ட ஆரம்பிச்சிருது. எடுத்த ட்ரெஸ் எல்லாம் பிடிச்சிருந்ததாடா? நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கா? அம்மாக்கு தண்டா ட்ரெஸ் இல்ல சொல்லிட்டாங்க. அம்மாக்கு வேற கடையில ட்ரெஸ் வாங்கி தரியா? ஓகே. நீ காசு வச்சிருக்கியா? எவ்வளவு வச்சிருக்க காசு? 1 ரியலா? 1 ரியலுக்குலாம் அம்மாக்கு ட்ரெஸ் தரமாட்டாங்களே. 50 ரியல் உன்கிட்ட இல்லையே, என்ன பண்ணுவ? அப்பா கிட்ட கேப்பியா? செல்ல குட்டிடா. ஃப்ரைடே வந்து எஸ்தான் மால் ஷாப்பிங் போயிருந்தோம். சாட்டர்டே இவர் மட்டும் தாங்க ஷாப்பிங் போயிருந்தாரு. அதனால வீடியோஸ் எடுக்கல. ஸோ நாங்கள் என்ன திங்ஸ் எல்லாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன்.
கிட்ஸ் எக்ஸ்போலாம் போயிட்டு வந்தீங்களா? எப்படி இருந்தது? குட்டீஸ்க்கெல்லாம் பிடிச்சிருந்ததா? நிறைய பேர் வந்து நம்ம வீடியோ பார்த்துட்டு கிட்ஸ் எக்ஸ்போ போயிட்டு வந்தோம்க்கா, ரொம்ப பிடிச்சிருந்தது, குழந்தைங்க நல்லா என்ஜாய் பண்ணாங்க, ஃப்ரீயாக கிஃப்ட் எல்லாம் நிறைய கொடுத்தாங்கன்னு சொன்னாங்க. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இதெல்லாம் கேட்குறப்போ. ஏன்னா நம்ம ஒரு வீடியோ போடுறது அப்படின்றத விட அந்த வீடியோ போட்டு அதை அவங்க வந்து அங்கே போய் என்ஜாய் பண்ணி இந்த மாதிரி ஃபன் பண்ணாங்க அப்படின்றது கேட்குறப்போ இனிமேல் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக அப்கமிங் டேஸில் கத்தாரில் நாங்கள் போகிற ஈவெண்ட் எல்லாமே வந்து கண்டிப்பாக வீடியோ போடுறேன், சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, ஏன்னா ஆஃபர் ஒன்று வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ அதில் தான் வந்து திங்ஸ் எல்லாம் நிறைய வந்து இவர் வாங்கிட்டு வந்தார். ஏன்னா டைம் இல்லையா, அதனால அவரே போக சொல்லிட்டேன். ஸோ எல்லாம் என்னென்ன ரேட் வருதுன்னு சொல்லிட்டு சொல்கிறேன் பாருங்கள். ரேட்டை கேட்டு நானே ஆச்சரியப்பட்டுட்டேன், இவ்வளோ கம்மியா அப்படின்ட்டு. ஆக்சுவலாக ஒரு 2 days முன்னாடி நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட போனேன். அப்போது கீழெல்லாம் சுற்றி பார்க்குற அளவுக்கு டைமே இல்லை. அதோட சரியான கும்பல். நியர்பை 12 மணிக்கு கடை மூடுற வரைக்கும் மேலே நாங்கள் ஷாப்பிங்கை முடிச்சுட்டு வந்துட்டோம். ஸோ இப்போ நாங்கள் என்ன வாங்கியிருக்கோன்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். இது வந்து 10 பீஸு 500 ml பாக்ஸு. இது வந்து எவ்வளோப்பா வருது? 7 ரியாலாங்க இது. அதுக்கடுத்து வீட்டில் இந்த விளக்கமாறு இது கொஞ்சம் இதுவாயிடுச்சு, பழசாயிடுச்சு, அதனால இது வாங்கினாரு. இது எவ்வளோப்பா? 8. இது வந்து 8 ரியால். இந்த முறமும் ப்ளஸ் இந்த மேலே தொடப்பமும் சேர்த்து 8 ரியால் இது. இந்த கிச்சன் சிசருங்க, பழைய சிசர் உடஞ்சிச்சுல்ல, அதனால இது வாங்கினோம். இது எவ்வளோ வருதுன்னா 5 ரியால் சொன்னார் இவர். தெர்மாமீட்டரு 9 ரியால். நாங்கள் இந்தியாவிலேருந்து ஒன்று எடுத்துகிட்டு வந்தோம், பட் அது சரியாக ஒர்க் ஆகவே இல்லை, அதனால சரின்ட்டு இது வாங்கிட்டு வந்தார். அடுத்து இது வந்து பாத்ரூம் இது வைப்பருங்க. இது எவ்வளோப்பா? 3 ரியாலா? இவ்வளோ கம்மியா? இது வந்து 3 ரியால் தாங்க. சூப்பராக இருக்குல்ல, நல்லா ஒர்த்துன்னு தான் சொல்லணும். இது என்னன்னா யூஎஸ்பி பேட்டரி பல்ப். இது எவ்வளோ வருதுன்னா 8 ரியால் வருது. இது நம்ம மேலே போட்டிருக்கோம்ல டியூப் லைட், அந்த மாதிரியே இருக்கும். இது ஒட்டுற மாதிரி இது இந்த லென்த்துக்கு வந்து இருக்கும். 8 hours வரைக்கும் சார்ஜ் நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். இது வந்து 8 ரியால் வருது. எல்இடி பார்ட்டி லைட். இது வந்து ரொம்ப நாளாக பார்த்துக்கிட்டே இருந்தார். ஒரு தடவையும் பார்த்துட்டு சரி அப்புறம் வாங்குவோன்னு இருந்தார். இப்போ ஆஃபரில் இருக்கும், வாங்கியாச்சு. இது வந்து 8 ரியால் வருது. எல்இடி பார்ட்டி லைட். இது 9 ரியால் வருதாங்க. சாரி, 8 ரியால் சொல்லிட்டேன். நான் போனப்போ என்ன வாங்கினேன்னா இதுதான், இந்த புலிக்குட்டி ட்ரெஸ் தான் வாங்கினேன். இது வந்து டாப்பு பேண்ட்டு ரெண்டும் சேர்ந்த மாதிரி இருக்கும். இது குட்டீஸ்க்கு வந்து ட்ரெஸ் தைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது எவ்வளோ வந்துச்சு அப்படின்னா இந்த ஃபுல் மெட்டீரியலுமே சேர்த்து 9 ரியால் தான் வந்துச்சு. பாத்ரூம் மேட்டு இது வந்துட்டு 2 பீஸ் செட்டு. இது வந்து 6 ரியால் வந்துச்சு. இது 2 தான் நான் வாங்கினேன். அதுக்கப்புறம் இவர் பாருங்க இவ்வளோ திங்ஸ் வாங்கிட்டு வந்திருக்காரு. ஆக்சுவலாக நாங்கள் பிளான் பண்ணி இவர் சொன்னது வந்து ஒரு 3 ஐட்டம் வாங்கணும்னு சொன்னார். அப்புறம் எது நல்லா இருக்கோ அப்படியே வாங்கிட்டு வரேனாரு. ஸோ இவ்வளோ இது வாங்கியிருக்கோம். இப்போ இந்த ஆஃபர் பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சுங்க. இப்போ அதனால தான் சொன்னேன், திட்டாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நாங்களே லாஸ்ட் நாள் அன்னைக்கு தாங்க போயிருந்தோம், அதனால தான் வந்து வீடியோஸ் வந்து உடனே போட முடியல. நீங்கள் இந்த மாதிரி ஆஃபரை வந்து மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் D4D ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதில் வந்து எல்லா ஷாப் பற்றின ஆஃபர் வந்து அப் டு டேட் வந்து உங்களுக்கு வந்துடும். இதோட இந்த வீடியோ முடியுதுங்க. வேற ஒரு வீடியோவில் மீண்டும் பார்க்கலாம். ஓகே.